வரி கொடுக்க மாட்டீங்க, மழை வெள்ளம் கொடுக்க மாட்டீங்க, மொழிக்கான நிதியை ஒதுக்க மாட்டீங்க, விளையாட்டுக்கான நிதியை ஒதுக்க மாட்டீங்க, எந்த நிதியை ஒதுக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி நீங்கள் தமிழர்களுக்கான ஆதரவான கட்சி எப்படி சொல்கிறது? போய் நேராக போயிட்டு எங்கேயாவது நாலு தப்பான திருக்குறள் சொன்னால் போதுமா? தப்பா திருக்குறள் பேச வேண்டியது. சரிங்க சார், இதுக்கு முன்னாடி நான் இப்ப கேக்குறேன், இன்னைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன் கேக்குறேன் சார். இதுக்கு முன்னாடி போன பிரைம் மினிஸ்டர் இங்க இருந்து இலங்கைக்கு போனாங்கன்னா அன்றைக்காவது அங்க இருக்கிற போட் படகையும் அங்க இருக்க மீனை விடுதலை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? மோடி இப்ப அங்கதானே இருக்காரு. எத்தனை பேர் விடுதலை பண்ணீங்க? 10 பேர் விடுதலை பண்ணிருக்காங்களே. மொத்தம் எத்தனை பேர் உள்ள இருக்காங்கன்னு கேக்குறேன். இருக்கிற விடுதலை பண்ணது மட்டும் பேச மொத்த பேரையும் பேசுங்க. நீங்க வந்து தமிழுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? அதுக்கான இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்ப அந்த ரகசியம் அப்படிங்கிறது பாஜக கிட்ட கேட்டா அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது பாஜக கிட்ட கேட்டா கொடுப்பாங்கன்ற வார்த்தை கிடையாது. எங்களுக்கான உரிமை, சட்டமன்றத்துக்கான உரிமை, சட்டமன்றத்துல அந்த ரகசியம் இதுதானா? ஒரு நிமிஷம். நிறைவேற்றப்பட்ட இப்போ சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கு, சட்டமன்றத்துக்கு இருக்கு. யாருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு கல்வியை எமர்ஜென்சியில எடுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு நாங்க கேட்கறது விலக்கு தான் கேட்கறோம். நீங்க நீட் எக்ஸாம் எங்க வேணா நடத்திக்கிங்க, எங்களுக்கு விலக்கு கொடுங்க, இவ்வளவுதான் நாங்க கேட்கறது. இப்போ நாங்க கட்டமைச்சு வச்ச கல்வி, நாங்க கட்டமைச்சு வச்ச மருத்துவம், நாங்க கட்டமைச்சு வச்ச எல்லாத்தையும் நீங்க கொண்டு இந்த மக்களுக்கு இந்த பாஜக இந்த நாட்டோடைய ராமனுக்கு பிரச்சனை உண்மை எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு சொல்லுங்க.